வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் தரம் 5 கணிதத்தில் முதலாவது பாடமான எண்களின் பாடப்புத்தக பயிற்சிகளை செய்வோம். இந்த பயிற்சிகளை செய்ய முன்னர் இந்த பாடத்திற்கான தெளிவான விளக்கம் இன்னொரு வீடியோவில் தரப்பட்டுள்ளது. அதற்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து தெளிவாக விளங்கிய பின்னர் இந்த பயிற்சிகளை செய்து பார்க்கவும். முதலாவது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள அடைப்பில் உள்ள இலக்கங்கள் 4ஐ பயன்படுத்தி 4 இலக்க எண்கள் 5ஐ எழுதுக. 4 இலக்க எண்கள் என்றால் 1 10 100 1000 ஆகிய 4 இடங்களிலும் இலக்கங்களை கொண்ட எண்களாகும். ஆகவே இந்த 4 இடங்களிலும் ஏதாவது இலக்கங்களை எழுதி பெறப்படும் எண் 4 இலக்க எண்ணாகும். உதாரணமாக 1000 1ஐயும் 100 4ஐயும் 10 9ஐயும் 1 5ஐயும் கொண்ட எண் இவன் 1495 ஆகும். இது ஒரு 4 இலக்க எண்ணாகும். அதே போலவே 8673, 8500, 9927, 1866 இவை அனைத்தும் 4 இலக்க எண்களாகும். ஆனால் இறுதியாக எழுதப்படும் 1000 பூஜ்ஜியத்தையும் 100 2ஐயும் 10 7ஐயும் 1 6ஐயும் கொண்ட எண் ஒரு 4 இலக்க எண் அல்ல. ஏனென்றால் எந்த ஒரு இலக்கத்திற்கோ எண்ணிற்கோ ஆரம்பத்தில் பூஜ்ஜியம் எழுதினால் அது கருத்தில் எடுக்கப்பட மாட்டாது. ஆகவே இவ்வெண்ணானது 276. இது ஒரு மூவிலக்க எண்ணாகும். அடுத்த கேள்வி, அட்டவணையை நிரப்புக. இங்கு சில எண்கள் தரப்பட்டு அவற்றின் எண் பெயர்களும் எண் பெயர்கள் தரப்பட்டு அவற்றிற்கான எண்களும் கேட்கப்பட்டுள்ளது. இந்த கேள்வி செய்யும்போது எண்களில் இலக்கங்கள் அமைந்திருக்கும் இடப்பெயர்களை, அதாவது இறுதியிலிருந்து 1 10 100 1000 என்றவாறு குறித்துவிட்டு இந்த கேள்வியை செய்வது சுலபமாக இருக்கும். முதலாவதாக உள்ள எண்ணில் 1000 6 காணப்படுகின்றது. ஆகவே 6 ஆயிரங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இதன் எண் பெயரானது 6000. அடுத்த இடமான 100 5 காணப்படுகின்றது. ஆகவே 5 நூறுகள் காணப்படுகின்றன. ஆகவே இதனை எழுதும்போது 500 என்று எழுதுவோம். அதற்கு அடுத்ததாக உள்ள 10 2 காணப்படுகின்றது. ஆகவே 2 10கள் காணப்படுகின்றது. இதனை எழுதும்போது 20 என்று எழுதுவோம். அதற்கு அடுத்ததாக உள்ள 1 8 காணப்படுகின்றது. ஆகவே 8 ஒன்றுகள் காணப்படுவதால் இதனை எழுதும்போது 8 என்று எழுதி முடிப்போம். ஆகவே இவ்வெண்ணின் எண் பெயரானது 6528 என்றவாறு வரும். அடுத்ததாக எண் பெயர் தரப்பட்டுள்ளது. அதற்கான எண்ணினை எழுத வேண்டும். 2430. இங்கு 2000 என்றால் 2 ஆயிரங்கள். ஆகவே 1000 2 எழுத வேண்டும். 400 என்றால் 4 நூறுகள். ஆகவே 100 4 எழுத வேண்டும். 30 என்றால் 3 10கள். ஆகவே 10 3 எழுத வேண்டும். 1 எதுவும் தரப்படவில்லை. ஆகவே 1 பூஜ்ஜியத்தினை எழுத வேண்டும். அடுத்த எண் பெயர் 3100. இங்கு 3000 என்றால் 3 ஆயிரங்கள். ஆகவே 1000 3 எழுத வேண்டும். 100 என்றால் 1 நூறு. ஆகவே 100 1 எழுத வேண்டும். 10களோ ஒன்றுகளோ இங்கு எதுவும் இல்லை. ஆகவே 10 1 பூஜ்ஜியங்களை எழுத வேண்டும். அடுத்ததாக எண் தரப்பட்டுள்ளது. அதற்கான எண் பெயர் எழுத வேண்டும். இங்கு 1000 5 காணப்படுகின்றது. ஆகவே 5 ஆயிரங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இதனை எழுதும்போது 5000 என்று எழுதுவோம். அதற்கு அடுத்ததாக உள்ள 100 பூஜ்ஜியம் காணப்படுகின்றது. ஆகவே நூறுகள் எதுவும் இல்லை. நூறுகள் எதுவும் இல்லாததால்
100 இடத்திற்கு அடுத்த இடமான 10 இடத்தினை கவனிக்க வேண்டும். 10 இடத்தில் 6 காணப்படுகின்றது. ஆகவே 6 10கள் காணப்படுகின்றது. ஆகவே இதை எழுதும் போது 610 என்றவாறு வரும். 10 இடத்திற்கு அடுத்த இடமான 1 இடத்தில் 0 காணப்படுகின்றது. ஆகவே ஒன்றுகள் எதுவும் இல்லை. ஆகவே 610 என்று எழுதாமல் 60 என்று எழுதி முடிக்கப்படும். ஆகவே இவ்வெண்ணின் எண்பெயரானது 5060 ஆகும். அடுத்த எண்பெயர் 1008. 1000 என்றால் 1000. ஆகவே 1000 இடத்தில் ஒன்றினையும் 110 என்று இந்த எண்பெயரில் எதுவும் இல்லை. ஆகவே 100கள் 10கள் இங்கு எதுவும் இல்லை. ஆகவே 100 10 பூஜ்ஜியங்களையும் 8 என்றால் 8 ஒன்றுகள். ஆகவே 1 8ஐயும் எழுதப்படும். அடுத்ததாக எண்ணின் எண்பெயர் எழுத வேண்டும். இங்கு 1000 9 காணப்படுகின்றது. ஆகவே 9 ஆயிரங்கள் காணப்படுகின்றன. இதனை எழுதும் போது 9 1000. அதற்கு அடுத்த இடமான 100 0 காணப்படுகின்றது. ஆகவே 100கள் எதுவும் இல்லை. ஆகவே அதற்கடுத்த இடமான 10 1 காணப்படுகின்றது. ஆகவே 10 காணப்படுகின்றது. அதற்கு அடுத்த இடமான 1 5 காணப்படுகின்றது. 5 ஒன்றுகள் காணப்படுகின்றன. ஆகவே 5. ஆகவே இவ்வெண்ணை எழுதும் போது 9015 என்றவாறு எழுதப்படும். அடுத்த கேள்வி, அட்டவணையை பிரதி செய்து வெற்றிடங்களை நிரப்புக. இங்கு சில எண்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து சில இலக்கங்கள் எடுக்கப்பட்டு அவ்விலக்கங்கள் அமைந்துள்ள இடமும் அவ்விலக்கத்தின் இடப்பெருமானமும் அவ்விலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானங்களும் கேட்கப்பட்டுள்ளது. எண்களில் இலக்கங்களின் இடங்கள் இறுதியிலிருந்து 1 10 100 1000 10,000 என்றவாறு குறிக்கப்படும். 1 இடப்பெருமானம் 1, 10 இடப்பெருமானம் 10, 100 இடப்பெருமானம் 100, 1000 இடப்பெருமானம் 1000, 10,000 இடப்பெருமானம் 10,000 என்றவாறு அமையும். இலக்கத்தின் இடப்பெருமானத்தையும் அவ்விலக்கத்தினையும் பெருக்கும் போது அவ்விலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் பெறப்படும். இங்கு முதலாவதாக 2348 என்ற எண்ணிலிருந்து 2 எடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே 2 அமைந்துள்ள இடமானது இறுதியிலிருந்து பார்த்தால் 1 10 100 1000 1000 2 அமைந்துள்ளது. 1000 இடப்பெருமானம் 1000 ஆகும். அவ்விலக்கத்தினால் வாய்க்குறிக்கப்படும் பெருமானம் என்றால் 2 தர இடப்பெருமானம் 1000. ஆகவே 2000 ஆகும். அடுத்ததாக 6572 என்ற எண்ணில் இலக்கம் 6 எடுக்கப்பட்டுள்ளது. 6ஆனது இறுதியிலிருந்து 4ஆவதாக அமைந்துள்ளதால் 6 அமைந்துள்ள இடம் 1000 இடமாகும். 1000 உள்ள இலக்கத்தின் இடப்பெருமானம் 1000 ஆகும். அவ்விலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் அவ்விலக்கத்தினை இடப்பெருமானத்தால் பெருக்க பெறப்படும். ஆகவே 6னை 1000ஆல் பெருக்க 6000 பெறப்படும். அடுத்த எண் 5024 ஆகும். இவ்வெண்ணிலிருந்து இலக்கம் 4 எடுக்கப்பட்டுள்ளது. 4ஆனது இறுதியில் அமைந்துள்ளதால் 4 அமைந்துள்ள இடம் 1 ஆகும். ஆகவே 1 உள்ள 4 இடப்பெருமானம் 1 ஆகும். 4னால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 4னையும் இடப்பெருமானத்தையும் பெருக்கும் போது பெறப்படும். ஆகவே 4 தர 1 4 ஆகும். அடுத்த எண் 8700. இங்கு இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் தரப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஏனையவற்றை கண்டறிய வேண்டும். இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானமானது அவ்விலக்கத்தினையும் இடப்பெருமானத்தையும் பெருக்கும்போது பெறப்படும். இடப்பெருமானமானது 1 10 100 1000 என்றவாறு அமையும். ஆகவே
1, 10, 100, 1000 இவற்றில் ஏதாவது ஒன்றினால் இலக்கத்தினை பெருக்கும்போது இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் பெறப்படும். இங்கு இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 700 ஆகும். இந்த 700 ஆனது 100னையும் 7ஐயும் பெருக்கும்போது பெறப்படுகின்றது. ஆகவே இவ்வெண்ணின் இடப்பெருமானம் 100 ஆகும். இடப்பெருமானம் 100ஆக இருந்தால் அவ்விலக்கம் அமைந்துள்ள இடம் 100னிடம் ஆகும். ஆகவே 100னிடத்தில் அமைந்துள்ள இலக்கமானது இறுதியிலிருந்து 3ஆவதாக அமைந்துள்ள இலக்கமாகும். அவ்விலக்கம் 7 ஆகும். அடுத்த எண் 9605. இங்கு இலக்கம் அமைந்துள்ள இடம் 10னிடம் தரப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஏனையவற்றை கண்டறிய வேண்டும். 10னிடம் என்றால் இறுதியிலிருந்து 2ஆவதாக அமைந்துள்ள இலக்கமாகும். அவ்விலக்கம் 0 ஆகும். 10னிடத்தின் இடப்பெருமானம் 10 ஆகும். இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் இடப்பெருமானத்தையும் இலக்கத்தினையும் பெருக்கும்போது பெறப்படும். ஆகவே இடப்பெருமானம் 10னையும் இலக்கம் 0த்தினையும் பெருக்கும்போது 10 தர 0 0 பெறப்படுகின்றது. அடுத்த எண் 7003. இங்கு இலக்கம் அமைந்துள்ள இடமாக 100னிடம் தரப்பட்டுள்ளது. இதிலிருந்து ஏனையவற்றை கண்டறிய வேண்டும். 100னிடம் என்றால் இறுதியிலிருந்து 3ஆவதாக உள்ள இலக்கமாகும். இறுதியிலிருந்து 3ஆவதாக உள்ள இலக்கம் 0 ஆகும். 100னிடத்தின் இடப்பெருமானம் 100 ஆகும். இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் இடப்பெருமானம் தர இலக்கம், அதாவது 100 தர 0. ஆகவே இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 0 ஆகும். அடுத்த வினா, எண் சட்டத்தில் வகை குறிக்கப்பட்டுள்ள எண்ணையும் அதன் எண் பெயரையும் எழுதுக. எண் சட்டத்தில் இறுதியிலிருந்து 1கள், 10கள், 100கள், 1000கள், 10,000கள் என்றவாறு குறிக்கப்படும். எண் சட்டத்தில் ஒவ்வொரு கோடும் 1லிருந்து 9 வரையான இலக்கங்களை குறிப்பதற்கு பயன்படும். சம அளவான வட்டங்களால் அவ்விலக்கங்கள் வகை குறிக்கப்படும். ஒரு கோட்டில் 9 வட்டங்கள் வரையக்கூடியவாறு கோடு அமைந்திருக்க வேண்டும். முதலாவது எண் சட்டத்தில் 1000களில் 5 வட்டங்களும், 100களில் 3 வட்டங்களும், 10களில் 2 வட்டங்களும், 1களில் 2 வட்டங்களும் காணப்படுகின்றது. ஆகவே எண்ணானது 5 1000களையும் 3 100களையும் 2 10களையும் 2 100களையும் கொண்டிருக்கும். ஆகவே இவ்வெண்ணின் எண்பெயரானது 5322 என்றவாறு அமையும். அடுத்த எண் சட்டத்தில் 1000களில் 6 வட்டங்கள் இருப்பதால் 1000த்தின் இடத்தில் 6ம், 100களில் வட்டங்கள் எதுவும் இல்லாததால் 100னிடத்தில் 0ம், 10களில் 5 வட்டங்கள் இருப்பதால் 10னிடத்தில் 5ம், 1களில் 4 வட்டங்கள் இருப்பதால் 1னிடத்தில் 4ம் எழுதப்படும். ஆகவே இவ்வெண்ணின் எண் பெயரானது 6054 என்றவாறு அமையும். அடுத்த எண் சட்டத்தில் 1000களில் 3 வட்டங்கள் காணப்படுகின்றது. ஆகவே 1000த்தின் இடத்தில் 3ம், 100களில் எந்த வட்டமும் இல்லாததால் 100னிடத்தில் 0ம், 10களில் எதுவும் இல்லாததால் 10னிடத்தில் 0ம், 1களில் 7 வட்டங்கள் காணப்படுவதால் 1னிடத்தில் 7ம் எழுதப்படும். ஆகவே இவ்வெண்ணின் எண் பெயரானது 3007 என்றவாறு அமையும். அடுத்த எண் சட்டத்தில் 1000களில் 1 வட்டம் காணப்படுகின்றது. ஆகவே 1000த்தின் இடத்தில் 1 எழுதப்படும். 100களில் எந்த வட்டமும் இல்லை. ஆகவே 100னிடத்தில் 0 எழுதப்படும். 10களில் 8 வட்டங்கள் காணப்படுகின்றது. ஆகவே 10னிடத்தில் 8 எழுதப்படும். 1களில் எந்த வட்டமும் இல்லை. ஆகவே 1னிடத்தில் 0 எழுதப்படும். ஆகவே இவ்வெண்ணின் எண்பெயரானது
1080 என்றவாறு அமையும். அடுத்த எண் சட்டத்தில் ஆயிரங்களில் 6 வட்டங்கள் காணப்படுகின்றன. ஆகவே 1000 6 எழுதப்படும். 100களில் எந்த வட்டமும் இல்லை. ஆகவே 100 0ம். 10களில் எந்த வட்டமும் இல்லை. ஆகவே 10 0ம். 1களிலும் எந்த வட்டமும் இல்லை. ஆகவே 1 0 எழுதப்படும். ஆகவே இவ்வெண்ணின் எண் பெயரானது 6000 என்றவாறு அமையும். அடுத்த எண் சட்டத்தில் ஆயிரங்களில் 4 வட்டங்கள் காணப்படுகின்றன. ஆகவே 1000 4ம். 100களில் வட்டங்கள் எதுவும் இல்லாததால் 100 0ம். 10களிலும் வட்டங்கள் எதுவும் இல்லாததால் 10 0ம். 1களில் 4 வட்டங்கள் காணப்படுவதால் 1 4ம் எழுதப்படும். ஆகவே இவ்வெண்ணின் எண் பெயரானது 4004 என்றவாறு அமையும். அடுத்த வினா விரித்தெழுதுக. ஓர் எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கங்களினாலும் வகை குறிக்கப்படும் பெருமானங்களின் கூட்டுத்தொகையே அவ்வெண்ணாகும். ஆகவே எண்ணொன்றை அதிலுள்ள இலக்கங்களினால் வகை குறிக்கப்படும் பெருமானங்களின் கூட்டுத்தொகையாக எழுதுவதையே அவ்வெண்ணை விரித்தெழுதுதல் என்கின்றோம். இங்கு முதலாவதாக 7658 என்ற எண்ணில் 1000 இலக்கம் 7னால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 7 தர அதன் இடப்பெருமானம் 1000 7000 ஆகும். 100 இலக்கம் 6னால் வகை குறிக்கும் பெருமானம் 6 தர அதன் இடப்பெருமானம் 100 600 ஆகும். 10 இலக்கமான 5னால் வகை குறிக்கும் பெருமானம் 5 தர அதன் இடப்பெருமானம் 10 50 ஆகும். 1 இலக்கமான 8 வகை குறிக்கும் பெருமானம் 8 தர அதன் இடப்பெருமானம் 1 8 ஆகும். அடுத்த எண்ணான 5090இல் 1000 இலக்கம் 5 வகை குறிக்கும் பெருமானம் 5 தர இடப்பெருமானம் 1000 5000 ஆகும். 100 இலக்கம் 0 வகை குறிக்கும் பெருமானம் 0 தர இடப்பெருமானம் 100 0 ஆகும். 10 இலக்கம் 9 வகை குறிக்கும் பெருமானம் 9 தர இடப்பெருமானம் 10 90 ஆகும். 1 இலக்கம் 0 வகை குறிக்கும் பெருமானம் 0 தர 1 0 ஆகும். அடுத்த எண்ணான 8027இல் 1000 இலக்கம் 8 வகை குறிக்கும் பெருமானம் 8 தர 1000 8000. 100 இலக்கம் 0 வகை குறிக்கும் பெருமானம் 0 தர 100 0. 10 இலக்கம் 2 வகை குறிக்கும் பெருமானம் 2 தர 10 20. 1 இலக்கம் 7 வகை குறிக்கும் பெருமானம் 7 தர 1 7. அடுத்த எண்ணான 1200இல் 1000 இலக்கம் 1 வகை குறிக்கும் பெருமானம் 1 தர 1000 1000. 100 இலக்கம் 2 வகை குறிக்கும் பெருமானம் 2 தர 100 200. 10 இலக்கம் 0 வகை குறிக்கும் பெருமானம் 0 தர 10 0. 1 இலக்கம் 0 வகை குறிக்கும் பெருமானம் 0 தர 1 0 ஆகும். அடுத்த எண்ணான 6005இல் 1000 இலக்கம் 6 வகை குறிக்கும் பெருமானம் 6 தர 1000 6000. 100 இலக்கம் 0 வகை குறிக்கும் பெருமானம் 0. 10 இலக்கம் 0 வகை குறிக்கும் பெருமானம் 0. 1 இலக்கம் 5 வகை குறிக்கும் பெருமானம் 5 தர 1 5 ஆகும். அடுத்த வினா எண்ணையும் எண் பெயரையும் எழுதுக. இங்கு இறுதி இலக்கங்கள் 9 கொண்ட எண்களுடன் ஒன்றை கூட்டும்போது பெறப்படும் எண்ணையும் அதன் எண் பெயரையும் எழுத வேண்டும். முதலில் சிறிய எண்களை பார்த்தோமானால் 19 என்ற எண்ணில் ஒரு 9ம் ஒரு 1ம் காணப்படுகின்றது. இதனுடன் ஒன்றை கூட்டும்போது 1 இலக்கம் 9உடன் ஒன்றை கூட்டும்போது 10 பெறப்படும்.
ஆகவே 10லுள்ள 0 எழுதி மீதி ஒன்றானது 10னடுத்து இலக்கம் ஒன்றுடன் கூட்டப்படும், பெறப்படுவது 2. ஆகவே 19உடன் ஒன்றை கூட்டும் போது பெறப்படும் விடை 20 ஆகும். இதனை இலகுவாக எழுதுவதற்கு 9 இருக்கும் இடத்தில் 0ம் 9ற்கு முன்னுள்ள இலக்கத்துடன் ஒன்றை கூட்டும்போது பெறப்படுவது 2 ஆகும். ஆகவே பெறப்படும் விடை 20 ஆகும். அடுத்ததாக 29உடன் ஒன்றை கூட்டும்போது 9 இருக்கும் இடத்தில் 0ம் 9ற்கு முன்னுள்ள இலக்கம் 2உடன் ஒன்றை கூட்டும்போது பெறப்படுவது 3 ஆகும். பெறப்படும் விடை 30 ஆகும். அடுத்ததாக 89உடன் ஒன்றை கூட்டும்போது 9 இருக்கும் இடத்தில் 0ம் 9ற்கு முன்னுள்ள இலக்கம் 8உடன் ஒன்றை கூட்டும்போது பெறப்படுவது 9 ஆகும். பெறப்படும் விடை 90 ஆகும். அடுத்ததாக 129உடன் ஒன்றை கூட்டும்போது 9 இருக்கும் இடத்தில் 0ம் 9க்கு முன்னுள்ள இலக்கம் 2உடன் ஒன்றை கூட்டும்போது பெறப்படுவது 3 ஆகும். ஆகவே விடை 130 ஆகும். அடுத்ததாக 199உடன் ஒன்று கூட்டப்படுகின்றது. 199இல் 2 9 காணப்படுகின்றது. ஆகவே இவ்விரண்டு 9ற்கும் முன்னுள்ள இலக்கம் ஒன்றுடன் ஒன்றை கூட்ட வேண்டும். 2 9ம் உள்ள இடங்களில் 0 பெற வேண்டும். ஆகவே பெறப்படும் விடை 200 ஆகும். அடுத்ததாக 399உடன் ஒன்றை கூட்ட வேண்டும். இங்கு இருப்பது 2 9கள் ஆகும். 2 9ற்கும் முன்னுள்ள இலக்கம் 3 ஆகும். ஆகவே 3உடன் ஒன்றை கூட்ட வேண்டும். பெறப்படுவது 4 ஆகும். 9 இருந்த இடங்களில் 0 இட வேண்டும். ஆகவே பெறப்படும் விடை 400 ஆகும். அடுத்ததாக 1999உடன் ஒன்றை கூட்ட வேண்டும். இங்கு 3 9 காணப்படுகின்றது. இதற்கு முன்னுள்ள இலக்கம் 1 ஆகும். ஆகவே ஒன்றுடன் ஒன்றை கூட்டும்போது பெறப்படுவது 2. 3 9 உள்ள இடங்களிலும் 0 இட வேண்டும். பெறப்படும் விடை 2000 ஆகும். அடுத்ததாக 69999உடன் ஒன்றை கூட்ட வேண்டும். இங்கு 4 9ற்கு முன் இலக்கம் 6 காணப்படுகின்றது. ஆகவே 6உடன் ஒன்றை கூட்டினால் பெறப்படுவது 7 ஆகும். 4 9 இருந்த இடங்களில் 0 இடப்படும். ஆகவே பெறப்படும் விடையானது 70000 ஆகும். அடுத்ததாக 79999உடன் ஒன்றை கூட்ட வேண்டும். இங்கும் 4 9ற்கு முன் இலக்கம் 7 காணப்படுகின்றது. ஆகவே 7உடன் ஒன்றை கூட்டினால் 8 பெறப்படும். 4 9 இருந்த இடங்களில் 0 எழுதப்படும். ஆகவே பெறப்படும் விடை 80000 ஆகும். அடுத்ததாக 89999உடன் ஒன்றை கூட்ட வேண்டும். இங்கும் 4 9ற்கு முன் இலக்கம் 8 காணப்படுகின்றது. ஆகவே 8உடன் ஒன்றை கூட்டினால் பெறப்படுவது 9 ஆகும். ஏனைய 9 இருந்த இடங்களில் 0 எழுதப்படல் வேண்டும். ஆகவே பெறப்படும் விடையின் எண்பெயர் 90000 ஆகும். அடுத்ததாக 99999உடன் ஒன்றை கூட்ட வேண்டும். இங்கு 5 9 காணப்படுகின்றது. 5 9ற்கு முன்னால் இலக்கம் ஏதும் இல்லை. ஆகவே இலக்கம் ஏதும் இல்லாவிட்டால் அவ்விடத்தில் 0 இருப்பதாக எடுக்கலாம். ஆகவே 0உடன் ஒன்றை கூட்டினால் பெறப்படுவது 1 ஆகும். ஏனைய 5 9 இருந்த இடங்களில் 0 எழுதப்படும். ஆகவே பெறப்படும் விடையின் எண்பெயர் 100000 ஆகும். அடுத்த வினா எண் பெயருக்கேற்ப எண்களை எழுதுக. இவ்வினாவை செய்யும்போது எண்களில் இலக்கங்கள் அமைந்துள்ள இடங்களை குறித்துவிட்டு செய்வது சுலபமாக இருக்கும். எண்களில் இலக்கங்களின் இடமானது இறுதியிலிருந்து 1னிடம் 10னிடம் 100னிடம் 1000னிடம் 10000னிடம் என்றவாறு குறிக்கப்படும். முதலாவது எண் பெயர் 10112. 10000 என்றால் ஒரு 10000. ஆகவே 10000ன் இடத்தில் 1ம்
ஆயிரங்கள் எதுவும் இல்லாததால் ஆயிரத்தினிடத்தில் பூஜ்ஜியமும், 100 என்றால் 100, ஆகவே 100னிடத்தில் 1ம், 12 என்றால் 10ம் 2 ஒன்றுகளும் சேர்ந்ததாகும். ஆகவே 10னிடத்தில் 1ம் 1னிடத்தில் 2ம் எழுதப்படும். அடுத்ததாக 13220. 13000 என்றால் 10,000ம் 3,000ம் சேர்ந்ததாகும். ஆகவே 10,000னிடத்தில் 1ம் 1000னிடத்தில் 3ம், 200 என்றால் 2 நூறுகள், ஆகவே 100னிடத்தில் 2ம், 20 என்றால் 2 பத்துக்கள், ஆகவே 10னிடத்தில் 2ம், 1னிடத்தில் எதுவும் இல்லாததால் 0ம் எழுதப்படும். அடுத்ததாக 28,500. 28,000 என்றால் 20,000ம் 8,000ம் சேர்ந்ததாகும். ஆகவே 20,000 என்றால் 2 10,000கள், ஆகவே 10,000னிடத்தில் 2ம், 8,000 என்றால் 8 ஆயிரங்கள், ஆகவே 1000னிடத்தில் 8ம், 500 என்றால் 5 நூறுகள், ஆகவே 100னிடத்தில் 5ம், பத்துக்கள் ஒன்றுகள் எதுவும் இல்லாததால் 10னிடத்திலும் 1னிடத்திலும் 0 எழுதப்படும். அடுத்ததாக 41,485. 41,000 என்றால் 40,000ம் 1,000ம் சேர்ந்ததாகும். ஆகவே 40,000ல் 4 10,000கள் காணப்படுவதால் 10,000னிடத்தில் 4ம், ஆயிரங்கள் 1 காணப்படுவதால் 1000னிடத்தில் 1ம் எழுதப்படும். 400 என்றால் 4 நூறுகள், ஆகவே 100னிடத்தில் 4ம், 85 என்றால் 80ம் 5ம் சேர்ந்தது ஆகும். ஆகவே 80ல் 8 பத்துக்கள் காணப்படுவதால் 10னிடத்தில் 8ம், 5ல் 5 ஒன்றுகள் காணப்படுவதால் 1னிடத்தில் 5ம் எழுதப்படும். அடுத்ததாக 69,377. 69,000 என்றால் 60,000ம் 9,000ம் சேர்ந்ததாகும். ஆகவே 60,000ல் 6 10,000கள் காணப்படுவதால் 10,000னிடத்தில் 6ம், 9,000ல் 9 ஆயிரங்கள் காணப்படுவதால் 1000னிடத்தில் 9ம், 300 என்றால் 3 நூறுகள், ஆகவே 100னிடத்தில் 3ம், 77 என்றால் 70ம் 7ம் சேர்ந்தது ஆகும். ஆகவே 70ல் 7 பத்துக்கள் காணப்படுவதால் 10னிடத்தில் 7ம், 7ல் 7 ஒன்றுகள் காணப்படுவதால் 1னிடத்தில் 7ம் எழுதப்படும். அடுத்ததாக 35,019. 35,000 என்றால் 30,000ம் 5,000ம் சேர்ந்தது ஆகும். ஆகவே 30,000ல் 3 10,000கள் இருப்பதால் 10,000னிடத்தில் 3ம், 5,000ல் 5 ஆயிரங்கள் இருப்பதால் 1000னிடத்தில் 5ம், நூறுகள் எதுவும் இல்லாததால் 100னிடத்தில் 0ம், 19 என்றால் 10ம் 9ம் சேர்ந்தது ஆகும். ஆகவே 10 என்றால் 1 10, ஆகவே 10னிடத்தில் 1ம், 9 என்றால் 9 ஒன்றுகள், ஆகவே 1னிடத்தில் 9ம் எழுதப்படும். அடுத்ததாக 50,005. 50,000 என்றால் 5 10,000கள், ஆகவே 10,000னிடத்தில் 5ம், ஆயிரங்கள் நூறுகள் பத்துக்கள் எதுவும் இல்லாததால் 1000னிடம் 100னிடம் 10னிடங்களில் 0ம், 5 என்றால் 5 ஒன்றுகள், ஆகவே 1னிடத்தில் 5ம் எழுதப்படும். அடுத்த வினா விடை எழுதுக. இங்கு எண்ணில் 1னிடம் 10னிடம் 100னிடம் 1000னிடம் 10,000னிடம் என்றவாறு ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள இலக்கங்கள் தரப்பட்டுள்ளது. அவற்றிலிருந்து அவ்வெண்ணை எழுத வேண்டும். இறுதியிலிருந்து 1னிடம் 10னிடம் 100னிடம் 1000னிடம் 10,000னிடத்தை குறித்து வைக்குக.
முதலாவதாக 10,000 இடத்து இலக்கம் 3, ஆகவே 10,000 இடத்திற்கு நேராக 3ஐயும், 1000 இடத்து இலக்கம் 5, ஆகவே 1000 இடத்திற்கு நேராக 5ஐயும், 100 இடத்து இலக்கம் 1, ஆகவே 100 இடத்திற்கு நேராக 1ஐயும், 10 இடத்து இலக்கம் 4, ஆகவே 10 இடத்திற்கு நேராக 4ஐயும், 1 இடத்து இலக்கம் 7, ஆகவே 1 இடத்திற்கு நேராக 7ஐயும் எழுதுக. பெறப்படும் விடையானது 35,147. அடுத்ததாக 1 இடத்து இலக்கம் 6, ஆகவே 1 இடத்துக்கு நேராக 6ம், 10 இடத்து இலக்கம் 0, ஆகவே 10 இடத்திற்கு நேராக 0, 100 இடத்து இலக்கம் 4, ஆகவே 100 இடத்திற்கு நேராக 4ம், 1000 இடத்து இலக்கம் 2, ஆகவே 1000 இடத்திற்கு நேராக 2ம், 10,000 இடத்து இலக்கம் 8, ஆகவே 10,000 இடத்திற்கு நேராக 8ஐயும் எழுதுவோம். பெறப்படும் விடை 82,406 ஆகும். அடுத்த வினாவில் 10,000 இடத்து இலக்கம் 4, ஆகவே 10,000 இடத்திற்கு நேராக 4ஐயும், 1000 இடத்து இலக்கம் 0, ஆகவே 1000 இடத்திற்கு நேராக 0ம், 100 இடத்து இலக்கம் 1, ஆகவே 100 இடத்திற்கு நேராக 1ம், 10 இடத்து இலக்கமும் 1 இடத்து இலக்கமும் எவையேனும் இரு இலக்கங்கள், ஆகவே ஏதாவது இரு இலக்கங்களை அதில் எழுதலாம். இங்கு 6ம் 5ம் எழுதப்படுகின்றது, 7ம் 7ம் எழுதப்படுகின்றது, 0ம் 0ம் எழுதப்படுகின்றது. இவ்வாறு ஏதாவது 2 இலக்கங்கள் 10 இடத்திலும் 1 இடத்திலும் எழுதலாம். அடுத்த வினா வெற்றிடங்களை நிரப்புக. இப்பயிற்சியானது ஒரு எண்ணின் முந்திய எண்ணும் பிந்திய எண்ணும் கண்டறிவதற்கான பயிற்சியாகும். ஓர் எண்ணின் முந்திய எண் என்றால் அவ்வெண்ணிலிருந்து ஒன்றை கழிக்க வரும் எண்ணாகும். ஓர் எண்ணின் பிந்திய எண் என்றால் அவ்வெண்ணோடு ஒன்றினை கூட்ட வரும் எண்ணாகும். முதலாவதாக 10,000 முந்திய எண்ணும் பிந்திய எண்ணும் தரப்பட்டுள்ளது. ஓர் எண்ணில் இறுதியிலிருந்து தொடர்ச்சியாக பூஜ்ஜியங்கள் அமைந்திருந்தால் அவ்வெண்ணிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது தொடர்ச்சியாக அமைந்துள்ள பூஜ்ஜியங்கள் 9ஆக மாற்றமடையும். தொடர்ச்சியாக அமைந்துள்ள பூஜ்ஜியங்களுக்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 1னால் குறைவடையும். இங்கு 10,000 இறுதியிலிருந்து தொடர்ச்சியாக 4 பூஜ்ஜியங்கள் அமைந்துள்ளது. அதற்கு அடுத்ததாக இலக்கம் 1 அமைந்துள்ளது. ஆகவே 10,000 இருந்து ஒன்றை கழிக்கும் போது இறுதியிலிருந்து தொடர்ச்சியாக அமைந்துள்ள 4 பூஜ்ஜியங்களும் 9ஆக மாற்றமடையும். அந்நான்கு பூஜ்ஜியங்களுக்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 1ஆனது 1னால் குறைவடையும். ஆகவே 1லிருந்து 1 போனால் 0. ஆகவே 10,000 இருந்து 1ஐ கழித்தால் பெறப்படுவது 9,999 ஆகும். 10,000க்கு பிந்திய எண் காண்பதற்கு 10,000உடன் 1 கூட்டப்பட்டுள்ளது. 10,000உடன் 1ஐ கூட்டினால் பெறப்படுவது 10,001 ஆகும். அதாவது 10,000 ஒன்றினிடத்து இலக்கம் 0உடன் இலக்கம் 1 கூட்டப்பட்டுள்ளது. கூட்டினால் பெறப்படுவது 10,001. அடுத்ததாக எண் 40,000 தரப்பட்டுள்ளது. இதன் பிந்திய எண் முந்திய எண் காண வேண்டும். முந்திய எண் காண்பதற்கு 40,000 ஒன்றை கழிக்க வேண்டும். ஆகவே ஓர் எண்ணிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது கவனிக்க வேண்டியது அவ்வெண்ணில் இறுதியிலிருந்து தொடர்ச்சியாக எத்தனை பூஜ்ஜியங்கள் அமைந்துள்ளது என்பதாகும். 40,000 இறுதியிலிருந்து தொடர்ச்சியாக 4 பூஜ்ஜியங்கள் அமைந்துள்ளது. ஆகவே இந்நான்கு பூஜ்ஜியங்களும் 9ஆக மாறும். இந்நான்கு பூஜ்ஜியங்களுக்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 4ஆனது 1னால் குறைவடையும். குறைவடைந்தால் 3 பெறப்படும். ஆகவே 40,000 ஒன்றை கழிக்கும் போது பெறப்படுவது 39,999 ஆகும். மற்றது 40,000உடன் ஒன்றை கூட்டும்போது அதன் பிந்திய எண் பெறப்படும்.
40,000-உடன் ஒன்றை கூட்டும்போது 40,000-இன் ஒன்றினிடத்து இலக்கமான பூஜ்ஜியத்துடன் அவ்வொன்று கூட்டப்படும். கூட்டினால் பெறப்படுவது 40,001 ஆகும். அடுத்ததாக பிந்திய எண் தரப்பட்டுள்ளது. இதிலிருந்து எண்ணையும் அதற்கு முந்திய எண்ணையும் காண வேண்டும். பிந்திய எண்ணானது எண்ணிலிருந்து ஒன்றை கூட்ட பெறப்படும். ஆகவே பிந்திய எண் தரப்படும் இடத்து எண்ணை காண்பதற்கு பிந்திய எண்ணிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். பிந்திய எண் 70,000. இதிலிருந்து ஒன்றை கழித்தால் எண் பெறப்படும். ஆகவே 70,000-இல் இறுதியிலிருந்து 4 பூஜ்ஜியங்கள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளன. ஆகவே இதிலிருந்து ஒன்றை கழித்தால் பூஜ்ஜியங்கள் வருமிடத்தில் 9 வரும். தொடர்ச்சியாக அமைந்துள்ள பூஜ்ஜியத்திற்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் ஒன்றினால் குறைவடையும். பெறப்படுவது 7-இலிருந்து ஒன்றை கழிக்க 6 ஆகும். ஆகவே 70,000-ஆனது 69,999-க்கு பிந்திய எண் ஆகும். 69,999-க்கு முந்திய எண் காண்பதற்கு அதிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். ஆகவே 69,999-இல் ஒன்றினிடத்து இலக்கமான 9-இலிருந்து ஒன்றை கழித்தால் பெறப்படுவது 8. ஆகவே அதற்கு முந்திய எண் 69,998 ஆகும். அடுத்ததாக 59,600 தரப்பட்டுள்ளது. அதற்கு பிந்திய எண்ணும் முந்திய எண்ணும் காண வேண்டும். முந்திய எண் காண்பதற்கு ஒன்றை கழிக்க வேண்டும். இறுதியிலிருந்து எத்தனை பூஜ்ஜியங்கள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது என்பதை கவனிக்க. 59,600-இல் இறுதியிலிருந்து 2 பூஜ்ஜியங்கள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளன. ஆகவே அவ்விரண்டு பூஜ்ஜியங்களும் 9ஆக மாற்றமடையும். அவ்விரண்டு பூஜ்ஜியங்களுக்கு முன்னுள்ள இலக்கம் ஒன்றினால் குறைவடையும். ஆகவே 6ஆனது ஒன்றினால் குறைவடைந்தால் 5 ஆகும். ஆகவே 59,600-ற்கு முந்திய எண் 59,599. பிந்திய எண்ணானது ஒன்றினால் அதிகரிக்கும். ஆகவே 59,600-உடன் ஒன்றினை கூட்ட வேண்டும். கூட்டினால் பெறப்படுவது 59,601 ஆகும். அடுத்ததாக முந்திய எண் 85,099 தரப்பட்டுள்ளது. இதிலிருந்து எண்ணையும் பிந்திய எண்ணையும் காண வேண்டும். முந்திய எண்ணானது எண்ணிலிருந்து ஒன்றை கழிக்க பெறப்படும். ஆகவே முந்திய எண்ணிலிருந்து எண்ணை காண்பதற்கு முந்திய எண்ணிலிருந்து ஒன்றை கூட்ட வேண்டும். ஆகவே 85,099-உடன் ஒன்றை கூட்ட வேண்டும். இறுதியாக 9 தொடர்ச்சியாக இருக்கும் எண்களில் ஒன்றை கூட்டும்போது அந்த 9 பூஜ்ஜியமாக மாறும். தொடர்ச்சியாக உள்ள 9ற்கு அடுத்ததாக உள்ள இலக்கமானது ஒன்றினால் அதிகரிக்கும். இங்கு 85,099-இல் இறுதியாக 2 9 தொடர்ச்சியாக உள்ளது. அவ்விரண்டு இடத்திலும் பூஜ்ஜியம் பெறும். அதற்கு அடுத்ததாக உள்ள பூஜ்ஜியம் ஒன்றினால் அதிகரித்து 1ஆக மாறும். ஆகவே 85,999-ஐ முந்திய எண்ணாக கொண்ட எண்ணானது 85,100 ஆகும். 85,100 பிந்திய எண் ஒன்றினால் அதிகரிக்கும். ஆகவே 85,100-உடன் ஒன்றினை கூட்ட வேண்டும். பெறப்படுவது 85,101 ஆகும். அடுத்ததாக பிந்திய எண் 100,000 தரப்பட்டுள்ளது. இதிலிருந்து எண்ணையும் முந்திய எண்ணையும் காண வேண்டும். பிந்திய எண்ணிலிருந்து எண்ணை காண்பதற்கு பிந்திய எண்ணிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். ஆகவே 100,000-இலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். 100,000-இல் 5 பூஜ்ஜியங்கள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. ஆகவே இதிலிருந்து ஒன்றை கழித்தால் அவ் 5 பூஜ்ஜியங்கள் அமைந்துள்ள இடங்களில் 9 வரும். அவ் 5 பூஜ்ஜியங்களிற்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் ஒன்றினால் குறைவடையும். ஆகவே 5 பூஜ்ஜியங்களுக்கு அடுத்ததாக உள்ள இலக்கம் 1 ஆகும். இதிலிருந்து ஒன்றை கழித்தால் பெறப்படுவது 0 ஆகும். ஆகவே 100,000-ஐ பிந்திய எண்ணாக கொண்ட எண் 99,999 ஆகும். 99,999-ற்கு முந்திய எண்ணானது அதிலிருந்து ஒன்றை கழிக்க பெறப்படும். ஆகவே 99,998 பெறப்படும்.
அடுத்த வினா அட்டவணையை பிரதி செய்து வெற்றிடங்களை நிரப்புக. இங்கு எண், இலக்கம் அமைந்துள்ள இடம், இடப்பெருமானம், இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் என்பன அட்டவணையில் காணப்படுகின்றன. இவ்வினா செய்யும்போது இறுதியிலிருந்து ஒன்றினிடம், பத்தினிடம், நூறினிடம், ஆயிரத்தினிடம், பத்தாயிரத்தினிடம் என்றவாறு இலக்கங்கள் அமைந்துள்ள இடங்களை குறித்துவிட்டு செய்வது சுலபமாகும். முதலாவதாக இலக்கம் 3 அமைந்துள்ள இடம் இறுதியிலிருந்து 5வதாக அமைந்துள்ளது. ஆகவே 10,000 இடமாகும். 10,000 இடத்து இலக்கத்தின் இடப்பெருமானம் 10,000. அவ்விலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் அவ்விலக்கத்தினையும் இடப்பெருமானத்தையும் பெருக்க பெறப்படும். ஆகவே 3 தர 10,000 30,000 ஆகும். அடுத்ததாக எண் 24,150 இலக்கம் 5 தரப்பட்டுள்ளது. ஏனையவற்றை கண்டறிய வேண்டும். இலக்கம் 5ஆனது இறுதியிலிருந்து 2வதாக, அதாவது ஒன்றினிடம், பத்தினிடத்தில் அமைந்துள்ளது. பத்தினிடத்து இலக்கத்தின் இடப்பெருமானம் 10 ஆகும். இலக்கம் 5னால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 5னையும் இடப்பெருமானத்தையும் பெருக்கும் போது பெறப்படும். ஆகவே 5 தர 10 50 ஆகும். அடுத்ததாக 40,856 என்ற எண்ணில் இலக்கம் 0 தரப்பட்டுள்ளது. இலக்கம் 0ஆனது இறுதியிலிருந்து 4வதாக, அதாவது ஒன்றினிடம், பத்தினிடம், நூறினிடம், ஆயிரத்தினிடத்தில் அமைந்துள்ளது. ஆயிரத்தினிடத்து இலக்கத்தின் இடப்பெருமானம் 1000 ஆகும். இலக்கம் 0னால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 0 தர இடப்பெருமானம். ஆகவே 0 தர 1000 0 ஆகும். அடுத்ததாக எண் 67,400 இலக்கம் 4 தரப்பட்டுள்ளது. இலக்கம் 4ஆனது இறுதியிலிருந்து 3வதாக, அதாவது ஒன்றினிடம், பத்தினிடம், நூறினிடத்தில் அமைந்துள்ளது. நூறினிடத்து இலக்கத்தின் இடப்பெருமானம் 100 ஆகும். இலக்கம் 4னால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 4 தர அதன் இடப்பெருமானம் 100 400 ஆகும். அடுத்ததாக 79,008 என்ற எண்ணில் நூறினிடம் தரப்பட்டுள்ளது. நூறினிடத்து இலக்கத்தை காண்பதற்கு இறுதியிலிருந்து பார்த்தால் ஒன்றினிடம், பத்தினிடம், நூறினிடம் 3வதாக உள்ள இலக்கம் அவ்விலக்கம் 0 ஆகும். நூறினிடத்து இலக்கத்தின் இடப்பெருமானம் 100 ஆகும். ஆகவே நூறினிடத்து இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 0 தர இடப்பெருமானம் 100 0 ஆகும். அடுத்ததாக 97,541 என்ற எண்ணில் இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 7,000 என்றவாறு தரப்பட்டுள்ளது. இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் இடப்பெருமானத்தையும் அவ்விலக்கத்தினையும் பெருக்கும் போதே பெறப்படுகின்றது. ஆகவே இடப்பெருமானமாக 1, 10, 100, 1000, 10,000 இவற்றில் ஏதாவது ஒன்று அமையும். இவற்றில் ஏதாவது ஒன்றினால் அவ்விலக்கத்தினை பெருக்கும் போதே இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் பெறப்படுகின்றது. இங்கு 7,000 1000னை 7னால் பெருக்கும் போது பெறப்படுகின்றது. ஆகவே இடப்பெருமானம் 1000 ஆகும். இடப்பெருமானம் 1000 என்றால் இலக்கம் அமைந்துள்ள இடம் 1000 இடமாகும். 1000 இடத்தில் அமைந்துள்ள இலக்கம் இறுதியிலிருந்து 4வதாக, அதாவது ஒன்றினிடம், பத்தினிடம், நூறினிடம், 1000 4வதாக அமைந்துள்ள இலக்கமாகும். அவ்விலக்கம் 7 ஆகும். அடுத்த வினா தரப்பட்டுள்ள எண்களை விரித்து எழுதுக. எண்களை விரித்தெழுதுதல் என்றால் எண்களில் உள்ள இலக்கங்களினால் வகை குறிக்கப்படும் பெருமானங்களின் கூட்டுத்தொகையாக எழுதுதல் ஆகும். இவ்வினாவை செய்ய முதல் இறுதியிலிருந்து ஒன்றினிடம், பத்தினிடம், நூறினிடம், 1000 10,000 என்றவாறு இலக்கங்கள் அமைந்துள்ள இடங்களை குறித்துவிட்டு செய்யவும். ஆகவே முதலாவதாக 19,435 விரித்தெழுதினால் ஒன்றானது 10,000 இடத்தில் இருப்பதால் ஒன்றினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 1 தர 10,000 10,000.
9ஆனது 1000 இடத்தில் இருப்பதால் 9னால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 9 தர 1000 9000. 4ஆனது 100 இடத்தில் இருப்பதால் 4னால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 4 தர 100 400. 3ஆனது 10 இடத்தில் இருப்பதால் 3னால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 3 தர 10 30. 5ஆனது 1 இடத்தில் இருப்பதால் 5னால் வகை குறிக்கப்படும் பெருமானம் 5 தர 1 5. ஆகவே இப்பெருமானங்களின் கூட்டுத்தொகையை எழுதுதலே அவ்வெண்ணை விரித்தெழுதுதல் ஆகும். அடுத்ததாக 38249 3 8 2 4 9 ஆகிய இலக்கங்கள் முறையே 10,000 1000 100 10 1 ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. ஆகவே இவ்வெண்ணை விரித்தெழுதினால் 3 தர 10,000 30,000 சக 8 தர 1000 8000 சக 2 தர 100 200 சக 4 தர 10 40 சக 9 தர 1 9 என்றவாறு அமையும். அடுத்த எண் 56,080. இங்கு இலக்கங்கள் 5 6 0 8 0 என்பன முறையே 10,000 1000 100 10 1 ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. ஆகவே இவ்வெண்ணை விரித்தெழுதினால் 5 தர 10,000 50,000 சக 6 தர 1000 6000 சக 0 தர 100 0 சக 8 தர 10 80 சக 0 தர 1 0 என்றவாறு அமையும். அதைப்போலவே 69,100 விரித்தெழுதினால் 6 தர 10,000 60,000 9 தர 1000 9000 1 தர 100 100 0 தர 10 0 0 தர 1 0 என்றவாறு அமையும். அதைப்போலவே 81,577 விரித்தெழுதினால் 8 தர 10,000 80,000 1 தர 1000 1000 5 தர 100 500 7 தர 10 70 7 தர 1 7 என்றவாறு அமைகின்றது. நன்றி.